மகாநதி. இங்க விஜய் சீக்கிரமே ஏதாவது ஒரு திட்டத்த போட்டு, அதுல காவிரிய கவிழ வச்சு, ஸோ உண்மையான பாசத்தையும், அன்பையும் காவிரியும் புரிஞ்சுகிட்டு, விஜய் கூட சீக்கிரமே சேர்ந்து, நல்லபடியா ஒரு குட்டி விஜயவோ, குட்டி காவிரியோ பெத்து எடுத்து, அவங்கள சந்தோஷமா வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க. இங்க விஜய் வந்து காவிரி செம ஹாப்பி ஆயிட்டா. ஏன்னா அதுக்கு காரணம் குமரனுடைய வெற்றி தான். இப்போ காவிரி வீட்டையும் பார்த்தாச்சு அப்படின்னு விஜய் சந்தோஷமா வீட்டுக்கும் போறாரு. போற வழியில இங்க அவருடைய ஃப்ரெண்டை பாக்குறாரு. அவர் ஃப்ரெண்டும், டேய் மச்சான், என்னாச்சுடா? அன்னைக்கு உன் மிஸ்ஸஸ் வந்துட்டு போனாங்களே ஆபீஸ்க்கு, நீ கூட அவங்க பெரிய போனியே, பரவாயில்லையா? பிரச்சனைலாம் சரியாயிடுச்சா? ஒன்றும் சொல்லவே இல்லை. கால் பண்ண நீ எடுக்கவும் இல்லை. என்னாச்சுடா அப்படின்னு கேட்க, எங்க மச்சான், அது ஒரு பெரிய பிரச்சனை. பிரச்சனைக்கு காரணம் நான் தான், இல்லைன்னா சொல்லவே இல்லை. நான் பண்ண சின்ன தப்பால இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருக்கோம். அன்னைக்கு நானும் எவ்வளவோ பேசி புரிய வைக்க ட்ரை பண்ணேன். ஆனா அவ என் மேல கோவத்துல போயிட்டான் மச்சான். இருந்தாலும் விட மாட்டான்டா. கண்டிப்பா என் செல்லத்தை என் கூட சேர்த்துக்காம நான் விட மாட்டேன். என்ன மச்சான், நீ எப்போதுமே ஒரு லவ் பாய் தானடா. அப்படி இருக்கும்போது உன் பொண்டாட்டி உன் கூட சண்டை போறாளா? அந்த அளவுக்கு நீ விட மாட்டியடா? நீங்க 2 பேரும் லவ் மேரேஜ் என்ன பண்ணீங்க? என்ன பிரச்சனை உனக்குள்ள? ஏய் மச்சான், உனக்கு பார்த்தா அப்படி தெரியுதா? ஏன்டா, இதுல என்ன இருக்கு? நீங்க 2 பேரும் உங்களை அடிக்கடி நான் பார்த்துருக்கேன். நீங்க லவ் மேரேஜ் தானே? என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? இல்லடா, லவ் மேரேஜ்லாம் கிடையாது. பிரச்சனையே அதுதான். மேரேஜ் தான் பிரச்சனையே. என்னடா சொல்ற? ஆமா, நான் எந்த சூழ்நிலை அப்படி, அந்த சுச்சுவேஷன்ல எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. அதனால வீட்டில் தாத்தா மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாரு. அப்போ காவேரிக்கும் பணம் தேவைப்படுச்சு. அதனால காவிரிய காவிரிய என்ன பண்ண? காவிரிய கான்ட்ராக்ட் மேரேஜ்னு சொல்லி 1 வருஷத்துக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்ட மாதிரி கூட வச்சிருந்தேன். என்ன மச்சான் சொல்ற? புதுசு புதுசா சொல்ற. டேய், நீ ஏன்டா இப்பெல்லாம் பண்ண? ஏன்டா இப்படி பண்ண? அதான் சொன்னேங்கடா, அப்ப இருந்த சூழ்நிலை, என்னால வேற வழி தெரியல, யோசிக்க முடியல. தாத்தாவும் என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாரு. அதனால அப்படி பண்ணிட்டேன். ஆனா அது ஒரு 2 மாசம் தான் இருக்கும். அந்த 2 மாசத்துலயே காவிரி என்ன ரொம்பவுமே நல்லா புரிஞ்சுக்கிட்டு பயங்கரமா க்ளோஸா பழக ஆரம்பிச்சிட்டா. நானும் அதுல எல்லாத்தையும் மறந்துட்டு காவேரி கூட கணவன் மனைவியா வாழ ஆரம்பிச்சோம். அப்புறம் என்னடா மச்சான் பிரச்சனை உனக்கு இப்போ? இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் விஷயம் அவங்களுடைய வீட்டில் தெரிஞ்சு போய் எல்லாரும் நான் அவங்க பொண்ணை ஏமாத்திட்டேன், களங்கப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டாங்க. அதுதான். ஆனா நான் உண்மையா காவேரியை லவ் பண்றேன்டா. அந்த லவ்வை காவேரிட்டையும் சொல்லிட்டேன். ஆனா காவேரியும் இப்போ அவங்க குடும்பம் தான் முக்கியம்னு என்ன தூக்கி போட்டு போயிட்டா. அதான், என்னுடைய காதல் உண்மையானது. நான் காவிரி இல்லாம என்னால் வாழ முடியாது அப்படின்னு காவிரிக்கு எப்படியாவது புரிய வச்சு காவிரியை திரும்பவும் என் கூட சேர்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆனா அதுக்கு என்ன பண்றதுன்னு தாண்டா மச்சான் ஒன்றும் புரியல அப்படின்னு விஜய் சொல்ல, உடனே விஜயோடைய ஃப்ரெண்டு சொல்றான், மச்சான், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அது வேணா நீ பண்ணி பார்க்குறியா? சொல்லு மச்சான், என்ன ஐடியா? இல்லடா, நீ இப்போ காவிரியோடைய பிரிவை தாங்கிக்க முடியல. நீ இல்லாம என்னால் வாழ முடியாது காவிரி. அதனால நான் சூசைட் பண்ணிக்க போறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு மிரட்டுறா. கண்டிப்பா உண்மையாவே உன் மிஸ்ஸஸ் உன் மேல அன்பு பாசம் உன்ன மாதிரி காதல் வச்சிருந்தாங்கன்னா, கண்டிப்பா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவங்க உன்னை பார்க்க ஓடி வந்துருவாங்கடா. அப்புறம் நீ அவங்களும் ஒன்று சேர்ந்துடலாம் மச்சான். டேய், எடா சொல்ற? உண்மையாவா? ஆமா மச்சான், உண்மையா சொல்றேன். நீ மட்டும் என்னால உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு சொல்லி ஏதாவது பண்ணுடா. என்னடா பண்ணுது? விஷ முடியாம ட்ரை பண்ணவா அப்படின்னு கேட்க, இல்லை மச்சான், அது நம்ப மாட்டாங்க. வேற, நீ தூக்கு கயிறை மாட்டி விட்டு கயிற்ற தூக்கு மாட்டிக்க போறேன் அப்படின்னு வீடியோ கால் பண்ணி அவங்கள மிரட்டு. கண்டிப்பா உன்னை பார்க்க அவங்க ஓடி வருவாங்க. அப்படி வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கையில கால வந்தாது எப்படியாவது நீ அவங்க கூட சேர்ந்துடலாம்டா. இதுதான் மச்சான் ஒரே வழி. சரிடா, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவருடைய ஆஃபீஸ்க்கு போறாங்க. ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒரு கயிறு எடுத்து மாட்டுறாரு விஜய். கயிறு எடுத்து மாட்டிட்டு ஒரு சேரை போட்டு ஏரியாவில் நிற்கிறாரு. அப்போ இங்க விஜயோட ஃப்ரெண்டு காவேரிக்கு கால் பண்றாரு. கால் பண்ணவும் காவேரி உடனே ஃபோன் எடுத்து, சொல்லுங்க, யார் வேணும் அப்படின்னு கேட்க, காவேரி, நான் தான் விஜயோட ஃப்ரெண்டு பேசுறேன். அன்னைக்கு கூட இன்டர்வியூக்கு வந்தீங்களே. ஓ, நீங்களா? சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்லைங்க, விஜய் வந்தான், நீங்க வேலைக்கு வந்தீங்களான்னு கேட்டான். இல்ல, அவன் வேலைக்கு வரல அப்படின்னு சொன்னேன். உடனே இருக்கு விஜய், காவிரி இல்லாமல் என்னால் வாழ முடியாது. காவிரி இங்கே இருப்பான்னு சொல்லி தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் காவிரி வரல. காவிரி என்னை புரிஞ்சுக்கல. காவிரி என்னை தப்பா நினச்சிட்டா. இனிமேல் நான் வாழ மாட்டேன். காவிரி இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையில்ல அப்படின்னு அவன் பாட்டுக்கு குடிச்சிருக்கான் போலங்க. ஏதோ பேசினான். பேசிட்டு இப்போ சொல்ல சொல்ல கேட்காம தூக்கு மாட்டிக்கு போன்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க.
அப்படின்னு சொல்ல, என்ன நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் உட்காந்து தெளிவா யோசிச்சிங்களா? என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு சும்மா நடிச்சிட்டு இருக்காதீங்க. வைங்க ஃபோன அப்படின்னு சொல்ல, ஐயோ! காவேரி நான் சொல்றத நீங்க நம்பலன்னா, நீங்க வேணா வீடியோ கால் பண்ணுங்களேன். வீடியோ கால் பண்ணா உங்களுக்கே தெரியும். இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி, இங்க விஜயோட ஃப்ரெண்டு வீடியோ கால் பண்றாரு. வீடியோ கால் பண்ணன்னு பார்க்கும்போது, இங்க விஜயும் தூக்கு கயிறுல கழுத்த விட்டுக்கிட்டு சேர்ல நிக்கிறத பார்க்குறாங்க. பார்த்ததும் காவேரி, "ஏங்க என்னங்க பண்றாரு? விளையாட்டா பண்ண போய் விபரீதம் ஆயிட போகுது. அவர கீழ இறங்க சொல்லுங்க மொதல்ல" அப்படின்னு சொல்ல, காவேரி நானும் எவ்வளோ சொல்லிட்டேங்க. அவன் கேட்க மாட்றாங்க. நீங்களே சொல்லுங்க. நீங்களே ஃபோன் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்ல, இங்க காவேரியும் டக்குனு வீடியோ கால்ல, "விஜய் நான் சொல்றத கேளுங்க. தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க நீங்க. கீழ இறங்குங்க மொதல்ல" அப்படின்னு சொல்ல, விஜய் ஒண்ணு, "இல்ல காவேரி, என்னால நீ இல்லாம இருக்க முடியாது. நீ என்ன புரிஞ்சுக்கல. யாருமே என்ன புரிஞ்சுக்கல. நான் தான் மோசமானவனாச்சே. அப்படியாப்பட்ட மோசமானவன் எதுக்கு உயிரோட இருக்கணும்? நான் உயிரோட இருக்க தேவையில்ல. நான் தூக்கி மாட்டிக்கிறேன்" அப்படின்னு விஜய் கொஞ்சம் ஆட்ட சேர் ஸ்லிப் ஆகி விஜய் கயித்துல மாட்டிக்கிறாரு. விஜய் மாட்டிக்கிட்டு விஜய் தொங்க, இங்க விஜயோட ஃப்ரெண்டும் ஷாக் ஆயிடுறாரு. காவேரி பயங்கரமா கத்துறாங்க. டக்குன்னு விஜயோட ஃப்ரெண்டு ஃபோன் வச்சுட்டு விஜய போய் தூக்க ட்ரை பண்றாரு. விஜயாலயும் எந்திரிக்க முடியல. விஜய் நல்லா கழுத்துல கயிறு மாட்டிக்குது. அப்படியே விஜய் மயங்கிடுறாரு. உடனே ஆபீஸ்ல இருக்க எல்லாம் ஓடி வந்து விஜய ஒரு வழியா காப்பாத்துறாங்க. காப்பாத்தி பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கும் அழைச்சிட்டு போறாங்க. அங்க போகவும் டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாரு. பார்த்ததுல அந்த கயிறு கழுத்து நல்லா வெட்டிடுச்சு. கொஞ்சம் எமர்ஜென்சி தான். ஐசியூல அட்மிட் பண்ணுவோம்னு சொல்லி ஐசியூ கொண்டு போறாங்க. இங்க காவேரியும் விஜயோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. என்னாச்சுங்க அப்படின்னு கேட்க, இல்ல சிஸ்டர் இது மாதிரி கொண்டு வந்திருக்கோம் ஹாஸ்பிட்டலுக்கு. டாக்டர் கொஞ்சம் சீரியஸ்னு சொல்லியிருக்காங்க. ஐசியூல அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, காவேரி பயந்துகிட்டு அழுதுகிட்டு ஓடி வராங்க. வர காவேரி அவங்க அக்கா கங்காவையும் கூட்டு வராங்க. இங்க வந்து பார்க்கும்போது இங்க விஜய் வந்து ஐசியூல இருக்கிறத காவேரி பார்த்துட்டு பயங்கரமா அழுகுறாங்க. உடனே இங்க விஜயோட ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறாங்க காவேரி, என்னங்க ஆச்சு? ஏங்க இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்ல, இல்ல காவேரி அவன் உண்மையாவே உங்கள ரொம்ப லவ் பண்றானாம். நடந்த எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான். ஆரம்பத்துல அவன் ஏதோ ஒரு கட்டாயத்துல கல்யாணம் பண்ணணுமே அப்படின்னு உங்கள பண்ணிக்கிட்டான். ஆனா 2 மாசத்துல நீங்க அவன நல்லாவே மாத்திருக்கீங்க. நீங்க இல்லாம தன்னால இருக்க முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு அவன் வந்துட்டான். இப்போ நீ இல்லாத வாழ்க்கை அவனுக்கு ரொம்பவுமே வெறுப்பா போயிருக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணான். ரொம்ப புலம்புனான். சரின்னு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசலாம்னு ட்ரை பண்ணேன். ஆனா அதுக்குள்ள இப்படி ஒண்ணு பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க அப்படின்னு சொல்ல, காவேரி பயங்கரமா அழுகுறாங்க. டாக்டர் வந்து பார்த்துட்டு, கொஞ்சம் பரவாயில்ல. உள்ள போய் பார்க்கலாம் போங்கன்னு சொல்ல, காவேரி உள்ள ஓடுறாங்க. உள்ள ஓடி, "விஜய் ஏன் இப்படி பண்ணீங்க? எதுக்காக பண்ணீங்க? அப்போ என்னை விட்டு ஒரே தடியா போயிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா?" அப்படின்னு சொல்ல, விஜய் ஒண்ணு, "என்ன காவேரி, நீ தான் என்னை விட்டுட்டு போயிட்டியே. என் கூட இனிமே வரமாட்டேன்னு சொல்லிட்டியே. அப்போ நீ இல்லாம நான் மட்டும் வாழ்ந்து என்ன காவேரி பண்றது? என் மனசு ஃபுல்லா அவ்வளோ கஷ்டமா இருக்கு. நான் உன்னை அவ்வளோ லவ் பண்றேன்டி. உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையில்லன்னு முடிவு பண்ணேன். அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். நான் திரும்பவும் சொல்றேன். சத்தியமா சொல்றேன். நீ மட்டும் நான் தேவையில்லன்னு முடிவு பண்ணி போயிட்டனா, கண்டிப்பா நான் உயிரோடயே இருக்க மாட்டேன்டி. செத்து தான் போவேன்" அப்படின்னு இங்க விஜய் சொல்ல, காவேரி ஒண்ணு, "விஜய் இன்னொரு வாட்டி நீங்க அப்பல்லாம் பேசாதீங்க. ஏதோ கோவத்துல எங்க அம்மா இருக்காங்க. எங்க அம்மாவுக்காக நானும் உங்கள விட்டு பிரிஞ்சிருக்கேன். அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த பிரிவு கொஞ்ச நாள்ல சரியாகிடும். அதுவரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. எங்க அம்மா மனச மாத்தி நானே உங்கள திரும்பவும் உங்க வீட்டுக்கு வருவேன். அதுக்குள்ள தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க விஜய்" அப்படின்னு சொல்ல, "இல்ல காவேரி, என்னால நீ இல்லாம இருக்க முடியாது. நீ இப்பவே உங்க அம்மாட்ட பேசு. நானும் உங்க அம்மாட்ட பேசுறேன். உங்க அம்மா கால் மேல விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். நான் பண்ணது தப்பு தான். ஆனா நான் என்னைக்கோ பண்ண ஒரு தப்புக்காக என்னுடைய வாழ்க்கையிலருந்து நீ மட்டும் பிரிஞ்சிடாத காவேரி. நீ இல்லாத வாழ்க்கை என்னால சத்தியமா யோசிச்சு கூட பார்க்க முடியல காவேரி. ப்ளீஸ் காவேரி, என்னை விட்டு போகாத காவேரி" அப்படின்னு விஜய் காவேரியோட கையை பிடிச்சிட்டு அழுகுறாங்க. ஆனா இங்க காவேரி அவங்களுடைய அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. உன் பேச்ச மீறி இனிமே நான் எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு. காவிரியால விஜயவும் விட முடியல. தன் அம்மாவோட சத்தியத்தையும் மீற முடியாம காவிரி ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் பாக்குற கங்கா. கங்காவுக்கு அப்பதான் புரியுது. காவிரியும் விஜயும் ஒருத்தவங்க மாத்தி ஒருத்தவங்க எந்த அளவுக்கு உயிரா லவ் பண்றாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அப்போ இதுக்கு நாம தான் ஒரு முடிவு பண்ணணும். நாமளே இன்னைக்குள்ள அம்மாட்ட பேசி எப்படியும் காவிரியும் விஜயும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு கங்கா முடிவு பண்றாங்க.